நமஸ்காரம். வேங்கடம் ராம்நாராயண். அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், ஸ்பெஷல் ஜாதகங்கள், அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராமபிரானுடைய ஜாதகம். ராமன் அவதாரம், விஷ்ணுவினுடைய அவதாரமாக இந்த உலகில் அவதரித்தவன். இந்த உலகம் உய்ய வேண்டும், ஒரு வழி நெறியை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்று அவதாரம் செய்தவன் ஸ்ரீமத் ராமபிரான். சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம் நவமி திதியில் பிறந்தவன். ராமபிரானுடைய சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். தசரதனுக்கு வெகு நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து பிறகு யாகம் செய்து குழந்தை பிறந்தது. அப்போது 4 பிறந்தனர்: ராமன், லக்வன், பரதன், சத்ருகனன். அதில் ஏறக்குறைய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கிரக அமைப்புள்ள ஜாதகம். நட்சத்திரம்தான் வேற. ராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம், கடக லக்னம், கடக ராசி. லக்னத்திலே குரு, 4 சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 7 செவ்வாய், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன், புதன், 12 கேது. அதாவது எல்லோருக்குமே 4 பேருக்குமே இவை அனைத்தும், அந்த கிரக அமைப்பு அனைத்தும் ஒற்றுமைதான். குரு உச்சம், செவ்வாய் உச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், சனி உச்சம், 5 உச்சங்கள். அதற்கடுத்து லக்னமும் ராசியும் 1, கடக லக்னம், கடக ராசி. ஒரு மனிதனுக்கு 2 கிரகம் உச்சமானாலே, 3 கிரகம் உச்சமானாலே மிக விமர்சையாக பேசப்படக்கூடியவன். ஆனால் ராமபிரானுக்கு 5 கிரகங்கள் உச்சம். நமக்கு தெரியும், ராமபிரானுக்கு மட்டுமல்ல, இலக்குவன், பரதன், சத்ருகனன். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? 7ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில், சந்திரன் அந்த இடத்தில், அதாவது கடகத்தில் ஆட்சி, சந்திரனுடைய வீடு. லக்னாதிபதி சந்திரன் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். அதே மாதிரி குருவும் உச்சம் இருந்து, உச்சம் பெற்று செவ்வாயை பார்க்கிறார். அது சனியினுடைய வீடு. அந்த சனி 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். சூரியன் உச்சம். ஒரு மனிதனுக்கு சூரியன் உச்சமாக இருந்தாலே அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் என்று சொல்லுவது வழக்கம். சூரியனுடன் புதன் இருக்கிறான், ஞானகாரகன். அதற்கு மேலும் சுக்கிரன் உச்சம். இவை அனைத்தும் ராமபிரானை வழிநடத்துகின்றன. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவனுடைய ராமபிரானுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம்னா தெரியும், திருமணம் ஆனதிலிருந்து ஒரு சில நாட்கள் தான் மனைவியை பிரிந்திருந்தானே தவிர 90% மனைவி கூட தான் இருந்திருக்கிறார். ஏன் மனைவி பிரிந்திருந்தான்றது பார்க்கலாம். அதாவது காட்டுக்கு செல்லும் வரையிலும் மனைவியுடன், அந்த 14 வருடமும் மனைவியுடன், இவை அனைத்தும் மனைவியுடன் தான் கழித்திருக்கிறார் ராமபிரான். ஆனால் அதே ஜாதக ராசி லக்ஷ்மணனுக்கு இல்லை. அந்த வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். பூசத்தில் பிறந்தவன் இலக்குவன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த உச்சம் அப்படின்னு பார்த்தோம். உச்சத்தை தொட்டவன் ராமபிரான். அதனால் 5 கிரகம் உச்சமாக இருந்தாலும் காட்டில் நடந்தே மற்றவர்களுக்கு அருள் செய்வதாக இருந்தாலும் அவர்களிடம் சென்று அருள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ராமபிரானுக்கு. இன்னும் சொல்லப்போனால் முதல் பாத யாத்திரை செய்தவனே பரமன் தான். பரமனின் பாத யாத்திரை என்று சொன்னால் ராமாயணம் தான். ராமனுக்குத்தான் பொருந்தும். கங்கை முதல் ராமேஸ்வரம் வரை, ஏன் இலங்கை வரை கால்நடையாக நடந்தவன் ராமபிரான். அனைவரையும்
ஆட்கொண்டவன். லக்னத்திலே குரு உச்சமாக இருந்து அவனை வழிநடத்துகிறான். என்ன பாருங்க, குரு ப்ரஹஸ்பதி, சுரர்களுடைய குரு உச்சம், அசுரர்களுடைய குரு சுக்கிரன், அவர் உச்சமாக இருக்கிறார். இதனால்தான் எல்லோரும் ராமபிரானை வாழ்த்தி 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 கொண்டாடும் அளவிற்கு ராமபிரான் இருந்தான் என்றால் மிகையாகாது. சரி, 12 கேது 6 ராகு, இதற்கும் விளக்கம் சொல்வார்கள். 12 கேது ஒருவனுக்கு இருந்தால் அடுத்த பிறவி என்று ஒன்று கிடையாது என்று. பகவானுக்கு பிறவி என்பதும் கிடையாது, அடுத்த பிறவி என்பதும் கிடையாது. 6 ராகு, சிலர் இதை கோதண்ட ராகு என்று சொல்வதுண்டு. 6ஆம் இடத்தில் ராகு குருவனுடைய வீட்டில், இன்னொரு குருவனுடைய வீட்டில் சுக்கிரன். இந்த குரு 7ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டையும், 5ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டையும், 7ஆம் பார்வையாக செவ்வாயையும், 9ஆம் பார்வையாக சுக்கிரனையும் பார்க்கிறார். அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் மேலோங்கி இருந்த சுக்கிரனும் உச்சம் பெற்றவர் தான். இருந்தாலும் குருவனுடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறது, ஆனால் சுக்கிரனுடைய பார்வை குருவுக்கு கிடையாது. சுக்கிரன் 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்கிறார். குரு 9ஆம் பார்வையாக சுக்கிரனையும் பார்க்கிறார். அதுவும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் மிகவும் வலிவான ஒரு இடம். அந்த இடத்தை குரு பார்ப்பதால் மிக வலிமையாக ஆட்சியை நடத்தக்கூடியவனாக, அனைவரும் காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு உத்தமனாக ராமபிரான் விளங்கியிருக்கிறார். 2ஆம் இடம் சூரியன். மிகவும் பிரபலமாவதற்கு காரணம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறான், அதுவும் 10. 2ஆம் இடத்திற்கு அதிபதி சிம்ம ராசி, சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியனுடன் புதன் சேர்ந்து சனியின் பார்வையோடு, அந்த சனியின் பார்வை இருந்ததனால்தான் கஷ்டம் என்பது ராமபிரானுக்கு இருந்தது. அதுவும் இன்னொரு விஷயம், சனி உச்சனாயிருந்து சூரியனை பார்க்கிறார். சனி யாருன்னு நமக்கு தெரியும், சூரியனுடைய புதல்வன் என்று. ஆனாலும் சனி உச்சனாயிருந்து, சூரியனும் உச்சம்தான் இருந்தாலும் புதனோடு சேர்ந்த சூரியனை பார்ப்பதால் ராமனுக்கும் சில கஷ்டங்கள் உண்டாயின 10ஆம் இடத்தில். அதனால்தான் ராமன் கஷ்டப்பட்டான் என்று சொல்வதுண்டு. அந்த சூரியனுடைய வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக, அதுவும் ஒரு காரணம். 4ஆம் வீடு சனி. 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சனி ராகுவை பார்க்கிறார், ராகு சனியை பார்க்கிறார். ஏன்னா 4ஆம் வீடு, அதனால்தான் வீட்டில் அவரை இருக்க விடவில்லை. பாம்பு போன்று அந்த 14 ஆண்டுகள் ஊர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ராமபிரானுக்கு வந்தது. இதுவும் ஒரு காரணம். இப்படி கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து ராமபிரானை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. ராமபிரான் தேர்ந்தெடுத்து அந்தந்த கிரகங்களை அந்தந்த இடத்திலே இருத்தி வழிநடத்தி கொண்டிருந்தான் என்றுதான் ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஆத்ம தூதனாக விளங்கியவர் அனுமன். இந்த அனுமனுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அனுமன் மேஷ லக்னம், லக்னத்தில் செவ்வாய், அதாவது மேஷம் ராமபிரானுக்கு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் அனுமனுக்கு லக்னமாக அமைந்திருக்கிறது. என்றென்றும் 2ஆம் பாதையில் வந்து சேர்ந்த ராமபிரானுக்கு தூதுவனாக, நண்பனாக, அமைச்சனாக பல விதத்திலும் அனுமான் இருந்திருக்கிறார். பக்தனாக ராமபிரானுடைய விஷயத்தை உலகிற்கு எடுத்து சொல்வதற்கு வேண்டிய ஒரு கடவுளாகன்னு கூட சொல்லலாம். அவனுக்கு நிகராக அனுமான் அமைந்திருக்கிறார். அனுமனுக்கும் 12ஆம் வீட்டில் கேது, அனுமனும் 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இது அனுமனுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தை நாம் அடுத்தது பார்ப்போம். ராமபிரானுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சிலர் சொல்வதுண்டு ராமபிரானுக்கு 2 மனைவியர் என்று. உண்மையா? திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அந்த திருப்பார்த்தன் பள்ளியில்
ராமபிரானுக்கு 2 மனைவியர்களாம். எப்படி சார் 2 மனைவியர் ராமபிரானுக்குன்னு? 7ஆம் இடம் செவ்வாய். அந்த செவ்வாயை குருவும் பார்க்கிறார். அப்படின்னா எவ்வளவு மனைவிகள்? 3 அல்லது 4. ஏன்னா ராமபிரான் பூர்வ ஜன்மத்தில் விஷ்ணுவாக இருந்தவன். விஷ்ணுவிற்கு ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 மனைவியர். அகஸ்தியர் தெற்கே வரும்போது தசரதன் வேண்ட, நீதான், அதாவது ராமபிரானை பார்க்கிறார் அகஸ்தியர். ராமபிரானுக்கு மந்திரோபதேசமும் செய்கிறார். அப்பொழுது சொல்கிறார், நீதான் அந்த விஷ்ணு அப்படிங்கிறத எனக்கு காட்டணும். அதனால் அகத்தியருக்காக தன்னுடைய கையில் வில்லோடும் அம்போடும் இதோ பார் ஸ்ரீதேவி பூதேவியோடு உனக்கு காட்சி தருகிறேன் என்று பகவான் காட்சி தந்தான். அதனால் ராமபிரானுக்கு 2 மனைவியர் பூர்வ ஜன்மத்தில், அதாவது விஷ்ணுவாக இருந்தபோது. ஆனால் இந்த பிறவியில் ராமபிரானுக்கு சீதை மட்டும்தான். கம்பன் சொல்லுவது போல் பிரிதொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று எண்ணம் கொண்டவன் ஸ்ரீமத் ராமபிரான். அடுத்த ஜாதகம் அடுத்தது பார்ப்போம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.